சரசம்மா வீட்டு சத்தான சமையல் இன்னைக்கு என்னன்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு முருங்கைக்கீரை சூப்பும் போட போகிறேன். அந்த சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்த்துடலாங்க. நீர்பூசணிக்காய், கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு கூட்டு குழம்பு மாதிரி தான் பண்ணேங்க. கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு மிளகாத்தூளும் போட்டு தான் செஞ்சேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு இன்னொரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரசம் பண்ணேங்க. அப்புறம் பீர்க்கங்காய் கறி பண்ணேன். மைல்டாக முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேங்க. கூடவே இப்போ சூப் வந்து 11 மணிக்கு சாப்பிட்றதுக்காக நல்லா சூடாக ரெடியாக இருக்குங்க. இப்போ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. சூப் செய்கிறதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு களைஞ்சிட்டு எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க. சீரகம், பூண்டு, ஒரு 2 தக்காளி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறி மசாலா பொடி, சீரகத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன், மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் பெப்பரும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம எவ்வளோ சூப் செய்கிறோமோ அந்தளவுக்கு கீரை பருப்பு எடுத்துக்கணுங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இதிலேருந்து தண்ணியெல்லாம் இருத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சிடணும். நான் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அந்த தக்காளி எல்லாமே நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வடிக்க தானே போகிறோம், அதனால் முழுசாகவே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டிலேயே வந்து மசிச்சு விட்டுட்டேங்க. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இதிலேயே ஊற்றிடலாம். கீரையும் இந்த சூப்பையும் ஒன்றா வச்சுட்டே மசித்தோம் அப்படின்னா கீரை நல்லா மசிஞ்சு வராது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேங்க. கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேங்க. இதிலே சேர்த்துடலாம். கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும், நமக்கு சூப் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம வடிச்சிட்டு குடிச்சிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வேகும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே பட்டர் சேர்த்துட்டேங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையோடு கூட சாப்பிட்லாம். அதனால் நான் இப்படி தான் மேலால் எடுத்துகிட்டு ஊற்றிடுவேங்க எல்லாருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வடிச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ இந்த மாதிரி கீரையை நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. வெந்நீர் இதில் விட்டுக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் இதை ஒரு கொதி விட்டுட்டு இன்னொரு முறை ஃபில்ட்ரு பண்ணிடுவேங்க. மறுபடியும் ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதையும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா மசிச்சு விட்டு அதில் இருக்க சூப்பெல்லாம் வந்து நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ நான் மறுபடியும் சூப் வடிகட்டும் போது இந்த மாதிரி சூப் வடிகட்டிலேயே போட்டுட்டு இதே பாத்திரத்தில் நான் வடித்து வச்சுட்டேங்க. பெப்பர் பவுடர் ஆல்ரெடி சேர்த்தாச்சுங்க. தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு இந்த மாதிரி தான் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி சூப்பெல்லாம் எடுத்துங்க. வெஜிடபிள் சூப், கீரை சூப் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.